ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது அவர் முதல் குரல் கொடுத்தார். தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள். அதுபோல பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் இல்லாமல் அந்த துறைந்த அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும், இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையை வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம், ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் சில தவறுபட்டா நாங்க கவனிக்கல. மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்க இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில இருக்கிறது இந்தியாவுடைய பற்று. இந்தியாவை தவிர நாங்க யாரும் இது பண்றது இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு, அவ்வளவுதான். இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு முதலில் குரல் கொடுத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது அவர் முதல் குரல் கொடுத்தார். தொடர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய தளபதி அவர்களும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள். அதுபோல பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி என்பவர்கள் பாராளுமன்றத்தில் முறையிடுவது மட்டும் இல்லாமல் அந்த துறைந்த அமைச்சரை நாடி இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும், இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையை வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே ஒரு விளம்பரத்தை போடலாம், ஏற்கனவே செய்த அவங்களுடைய இது வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக விளம்பரம் சில தவறுபட்டா நாங்க கவனிக்கல. மற்றபடி எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை. நாங்க இந்தியாவுடைய எங்களுடைய நெஞ்சில இருக்கிறது இந்தியாவுடைய பற்று. இந்தியாவை தவிர நாங்க யாரும் இது பண்றது இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் மத மோதல்களை உருவாக்காமல் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த வகையில் தான் இருக்கணும் தவிர அது ஒரு சின்ன தவறான இது விளம்பரத்தில் நடந்து போச்சு, அவ்வளவுதான். அந்த திட்டத்தை பற்றி சொல்வார்கள், அந்த பயனை பற்றி சொல்வார்கள், திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள், திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த அரசு விழாவிலே இன்றைக்கு அரசியல் பிரச்சாரம் பண்ணுகின்ற வகையிலே ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் அதை பேசினார் என்று சொன்னால் அது நம்முடைய பாராளுமன்ற பற்றி நம்ம சொல்றது ரொம்ப நமக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று சொன்னால் அடிப்படையை புரியாமல் செய்து விட்டார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனால் பாராளுமன்ற அவங்க புறக்கணிச்சாலும் சரி, எங்க அமைச்சர் புறக்கணிச்சாலும் சரி, ஆனா மக்கள் மன்றத்தில் நாங்க முழுசா இருக்கோம். ராக்கெட் ஏவுதளம் தொடர்பான விளம்பரத்தில் சீன கொடி அச்சிடப்பட்டது தெரியாமல் நடந்த தவறு என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்த காட்சியை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.